என்னோடய ஃபேஸ் பாருங்கள், பார்க்குறதுக்கு சகிக்காமல் கொடூரமாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய ஃபேஸை ஜஸ்ட் 1 வீக்கில் கண்ணாடி மாதிரி நல்ல பளபளன்னு கிளாஸ் ஸ்கின்னாக மாற்றிருக்கேன். அது எப்படி அப்படிங்கிறத உங்கள் கூட இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்மளோட ஸ்கின்னை கிளாஸ் ஸ்கின்னாக மாற்றுறதுக்கான சூப்பரான ஒரு சீரம் வந்து ரெடி பண்ணி காட்டுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 4 ட்ராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளிசரின் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கிளிசரின் வந்து நம்ம ஸ்கின்னில் டெய்லி பேசிஸில் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான். அது நம்மளோட ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு பல பிரச்சனைகளை வரவிடாமல் தடுக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய பொருள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிளிசரின் வந்து 4 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக நான் சேர்க்குறது வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து சேர்க்குறேன். ஆல்மண்ட் ஆயிலுமே நமக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஆல்மண்ட் ஆயில் இல்லை அப்படின்னா ஆலிவ் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஆல்மண்ட் ஆயிலை நம்மளோட ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி நம்ம ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொடுக்கும். நம்ம ஸ்கின்னை ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் நம்ம ஸ்கின்னில் பண்ணி கொடுக்கும். அடுத்து மூணாவதாக சேர்க்குறது கேஸ்டர் ஆயில் வந்து சேர்க்குறேன். இது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். ஆல்மண்ட் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கேஸ்டர் ஆயில் பற்றி நான் சொல்லவே வேணாம். அது நம்ம ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, நெயில்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு டானிக் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் வந்து ரொம்ப நல்ல ஆயில் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ கேஸ்டர் ஆயிலெலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேஸ்டர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் சட்டுன்னு அது வந்து ஆயிலோட மெர்ஜ் ஆகாது. அதனால் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 பம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஆலிவேரா ஜெல் வந்து சேர்த்துக்கிறேன். ஸ்பூனில் சொல்லணும் அப்படின்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆலிவேரா ஜெல் சேர்க்கும் போது இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு மாறும். இதை கொஞ்சம் அதிக குவான்டிட்டியில் எடுத்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெளியிலையும் அதாவது ரூம் டெம்பரேச்சரையும் ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஒரு சீரத்தை எல்லா ஸ்கின் டைப்காரங்களும் யூஸ் பண்ணலாம். ஆண்கள், பெண்கள், சின்னவங்க, பெரியவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நான் குங்குமப்பூ வந்து சேர்க்க போகிறேன். குங்குமப்பூ எதுக்காக சேர்க்குறேன் அப்படின்னா அது நம்மளோட ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபேர் ஆக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். அதுக்காக தான் குங்குமப்பூ வந்து சேர்க்குறேன். சும்மா 4லேருந்து 5 பூ பக்கம் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து தேவைப்படாது. இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை ஒரு 2 ஹவர்ஸ் பக்கம் அப்படியே வச்சுருங்க. 2 ஹவர்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை ஹீட் பண்ண போகிறோம். டைரெக்டாக வந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணக்கூடாது. டபுள் பாயிலிங் மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சீரத்தை வச்சு நீங்கள் வந்து நல்லா சூட் பண்ணிக்கோங்க ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறமா இதை எடுத்து வெளியே வச்சு 2 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் டபுள் பாயிலிங் ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கேஸ்டர் ஆயில் வந்து கொஞ்சம் திக்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கும்னு. அது கொஞ்சம் மெல்ட் ஆகி எல்லா ஆயிலோடையும் அந்த ஆலிவேரா ஜெல்லோடையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஒரு 10 நிமிஷம் போல் சுடுதண்ணியில் வச்சுட்டு திரும்ப வெளியே எடுத்து வச்சுருங்க. 2 ஹவர்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். நம்ம குங்குமப்பூ சேர்த்தோம் இல்லையா, அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த கலர் கொடுக்குறது. ஸோ இப்போ நமக்கு சீரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை எப்படி இப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணுங்கள். இது வந்து எந்த ஸ்கின் டைப் காரங்களாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் கேட்பீங்க, இதில் ஆயில் சேர்த்துருக்கீங்களே, ஏற்கனவே என்னோடய ஸ்கின் ஆயிலி ஸ்கின், நான் வந்து அப்ளை பண்ணலாமான்னு சொல்லிட்டு. என்னோடய ஸ்கின்னே வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின் தான். ஆயிலி ஸ்கின்னு சும்மா சொல்லலை, எக்ஸ்ட்ரீம் லெவல் தான் என்னோடய ஸ்கின்னு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதை டே டைம்லேயும் நைட் டைம்லேயும் அப்ளை பண்ணிக்குவேன். ஜஸ்ட் ஒரு 3 டேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிது. இதை நான் இப்போ அப்ளை பண்ணுறது 3rd டே அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சேஞ்சஸ் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு வருதுன்னு. நான் வீட்டில் தான் இருக்கேன், ஒர்க்லாம் எங்கேயும் போகிறதில்ல அப்படிங்கிறனால பகல் நேரத்துலையும் அப்ளை பண்ணிக்குவேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுவேன். நைட் வந்தும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஹோல் நைட் அப்படியே விட்டுருவேன். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு தான் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணுவேன். இதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3rd டேவே நமக்கு நல்ல சேஞ்சஸ், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம ஸ்கின்னில் வந்து தெரிய ஆரம்பிக்கும். நமக்கு இருக்கக்கூடிய அந்த போர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளோஸ் ஆகி நம்ம ஸ்கின்னை நல்லா ஈவன் ஸ்கின் டோனாக கொண்டு வரும். கிளியராக இருக்கிறதுக்கு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க.